வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஐபி அட்ரஸ்னா என்ன, உங்களுடைய ஃபோனுடைய ஐபி அட்ரஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஐபி அட்ரஸ் இந்த வார்த்தை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய இடங்களில் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய படங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படிங்கிறது தான் ஐபி அட்ரஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு மொபைலுக்கும் ஒரு சர்வருக்கும் அட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் வந்து ஒரு முகவரி. அதாவது இப்போ எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா சிட்டி ரோபோ கிட்ட வந்து போலீஸ்காரர் கேட்பாரு, ஏய் உன்னோட அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த சிட்டி ரோபோ வந்து எனக்கு ஐபி அட்ரஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. அது வந்து அவ்வளோ காமெடியாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய விஷயத்த ஒரு சின்ன காமெடியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ எப்படி நம்மலாம் வந்து நம்மளுடைய அட்ரஸை வந்து பேரில் வச்சுருக்கோம், அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பேரில் வந்து அட்ரஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து நம்பர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணும். கம்ப்யூட்டரோட லாங்குவேஜே பைனரி லாங்குவேஜ் தான், 0 and 1s அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருந்தோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஐபி அட்ரஸ்லேருந்து அந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ்க்கு ஒரு லிங்க் போகும், ஒரு ரிக்வெஸ்ட் போகும். ஸோ அந்த ரிக்வெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஐபி அட்ரஸ்லேருந்து நம்ம சிஸ்டம்க்கு திரும்ப ஐபி அட்ரஸ் மூலியமாக தான் அந்த டேட்டாவை வந்து அதை அனுப்பும். ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து அந்த டேட்டாவை திரும்பி எடுத்துக்கவே முடியாது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு நீங்கள் வந்து அட்ரஸை ட்ரேஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஃபோன் இல்லைன்னா உங்களுடைய சிஸ்டத்துடைய லொக்கேஷன் வந்து ட்ரேஸ் பண்ணலாம். அதையும் வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருவோம். அந்த ஐபி அட்ரஸ் வச்சு அந்த ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபி அட்ரஸ் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்கள் ஃபோனுடைய ஐபி அட்ரஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸுங்கிறது என்னென்னா உங்களுடைய நெட்வொர்க்குக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸுங்கிறது வந்து கண்ட்ரி பேஸ்டாக வந்து பிரிக்கப்படுறதில்ல. ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கம்பெனிஸ் பேஸ் பண்ணி ஐபி அட்ரஸ் பிரிக்கப்படுது. அதாவது உங்களுக்கு ஒரு கம்பெனி நல்லா ஃபெமிலியராக தெரியும் அப்படின்னா அந்த கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஐபி நம்பரை வச்சு ஓகே இது வந்து இந்த கம்பெனியை சார்ந்தது அப்படின்னு வந்து சொல்லிடலாம், இந்த நெட்வொர்க்கை சார்ந்தது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ உங்களுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னா அது வந்து உங்கள் ஃபோனை உங்களுடைய டிவைஸை மற்ற நெட்வொர்க்ஸ் மற்ற டிவைசஸ் வந்து எப்படி பார்க்குது அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் தான் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸுக்கான அட்ரஸ் தான் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய் அதில் போய் வைஃபை செட்டிங்ஸ் அதில் போய் வைஃபையோட செட்டிங்ஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ். ஸோ அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நெட்வொர்க்ஸ்குள்ளே போய் அதில் போய் ஐபி அட்ரஸ் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுடைய மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடருடைய ஐபி அட்ரஸ். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஐஃபோனுக்குள்ளேயும் போனீங்கன்னா ஐஃபோனில் வந்து செட்டிங்ஸில் போய் வைஃபைல போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஐபி அட்ரஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இதை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், இதனால் ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஐபி லுக்அப் அப்படிங்கிற ஒரு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் வச்சு கிட்டத்தட்ட அந்த லொக்கேஷன் வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்போவுமே ஐபி அட்ரஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது, ஐபி அட்ரஸை ஷேர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டபுள் எடட் ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க, இருமுனை கொண்ட கத்தி அப்படிங்கிறாங்க. அதாவது அதனால பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. பட் நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அப்படின்னா கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சில டூல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அண்ட் நிறைய கிரிமினல் கேசஸ்க்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஐபி அட்ரஸ் வச்சு வந்து லொக்கேஷனை வந்து மைன்யூட்டாக கூட ட்ரேஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து நம்ம எந்த லொக்காலிட்டியில் இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then is bye from DK.